இனிமே இங்க நான் தான் ரங்கராஜ சக்திவேல். என்னதான் நான் ஆண்டவரோட ஃபேன் பாயா இருந்தாலும் சில விஷயத்தை நம்ம பேசிதான் ஆகணும். ஒன்றும் பண்ண முடியாது. டிஸ்க்ளைமர், நீங்கள் தக்லைஃப் பார்க்கலன்னா பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். படம் வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்குற அளவுக்கு மோசமான படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கமெண்ட்ஸ் இல்லை. பட் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இந்த படம் didn't work for me. It is not the greatest film that has ever been made. பட் இஸ் இட் அ வேர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ வுடன்ட் கால் இட் அ வேர்ஸ்ட் ஃபிலிம். இட் இஸ் அ வெரி டிப்பிக்கல் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம். அண்ட் அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு ஸ்டோரி. அதனால் வந்து இப்போ இருக்கிற ஏராவில் நோபடி வுட் ரியலி பி எக்ஸைட்டட் இன் வாட்சிங் திட் ஃபிலிம். பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சதுன்னா, எப்போ தக்லைஃபோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்துச்சோ அப்போலேருந்தே படத்தை சுற்றி இருக்கிற ஹைப் வந்து ஜாஸ்தியாக வளர்ந்துட்டே போச்சு. முக்கியமாக மணிரத்னமும் கமலும் ரொம்ப நாள் கழித்து சேர்றாங்க. நாயகனுக்கு அப்புறம் சேர்ற படம். அண்ட் ஆல்சோ திஸ் ஃபிலிம் இஸ் பீங் பேக்ட் பை கிரேட் டெக்னீஷியன்ஸ் லைக் ரஹ்மான் சார், ரவி கே சந்திரன் அண்ட் சோங்கிறதால அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனை தூக்கிட்டு போய் இங்கே வச்சுட்டாங்க. அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன். பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை இந்த படம் டெஃபினட்டாக மீட் பண்ணல. பட் ஒரு மோசமான படம் என்னால் தேட்டரில் உட்காந்து பார்க்கவே முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி சொல்ல மாட்டேன். நம்ம நிறைய படம் பார்த்தோம்னாலே மேஜரான விஷயம் நான் நோட் பண்ணுறது என்னென்னா, அந்த புரோட்டகனிஸ்ட் வந்து அந்த படத்தில் வீக்காவோ, அந்த புரோட்டகனிஸ்ட் ஏமாந்து போகிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தால் அந்த ஸ்கிரிப்ட் எப்பயுமே நமக்கு ஒர்க் ஆகாது. இந்த படத்தில் முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னா, சிம்புவும் சரி கமலும் சரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. அது நமக்கு பார்க்கும்போது என்னடா இவ வந்து இவ்வளோ பெரிய ஆளாச்சு, அந்த மாதிரி ஒரு வீக்கான கேரக்டராக இருக்கானே அப்படிங்கிறது வந்து எனக்கு அட் த பேக் ஆஃப் த மைண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு பெருசாக எந்த ஃப்ளாவுமே இருந்ததில்ல. பட் கதையில் பெருசாக ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்ப்ரைசிங் எலிமெண்ட் எதுவுமே இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த லேட்லி நிறைய மலையாளம் படம் பார்க்கறதால, அந்த மலையாள படத்தில் எப்பயுமே ஒரு சஸ்பென்ஸ் ஃபேக்டர் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்த நிறைய படத்தில் எனக்கு ஈஸியாக ஒர்க் ஆன படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஷ்கிந்தா காண்டம், இப்போ ரீசெண்டாக பார்த்த தொடரும், அன்வேஷிப்பின் கண்டெடுத்தும், வேற ஒரு படம் இருந்துச்சு, ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. இந்த மாதிரி நிறைய படம் எல்லாமே வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க ஓடிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி படத்தையே பார்த்து 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 நம்ம பிரெயின் அதுக்கு கேட்டர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படம் அகெயின் ஸ்க்ரீன் பிளே வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்ல. ஸ்க்ரீன் பிளே வந்து மணிரத்னமோட பெஞ்ச்மார்க் லெவலுக்கு இல்ல. பட் நம்ம இந்த மாரி படம் நெறைய பார்க்கறதாலயே, நம்மளால இந்த மாரி ஒரு நார்மல் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம கன்சியூம் பண்ண முடியாதோ! அப்டின்ட்டு எனக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு. நெறைய பேர் நான் வச்ச அலிகேஷன் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எப்படி த்ரிஷா மாரி ஒரு கேரக்டர் எழுதியிருக்கீங்க. இட்ஸ் வெரி புவர்லி ரிட்டன் விமன் கேரக்டர். மணி சார் கிட்ட இருந்து அத எதிர்பார்க்கல அப்டின்ட்டு. ஏன்னா அந்த கேரக்டர பத்தி நெறைய பேர் தப்பா பேசுறாங்க. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இது எப்படி அப்படின்னா, த்ரிஷா வந்து இந்த படத்துல வந்து ஒரு பவர்லெஸ்ஸான கேரக்டர். ஷி இஸ் ஸ்டக் பிட்வீன் 2 கேங்ஸ்டர்ஸ். அவ வந்து ஒரு ஒரு ப்ராஸ்டியூட் இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக சின்னவரோட சேர்ந்தா. அண்ட் ஷி டிராவல்ட் வித் இட். பட் அங்க இருக்கிறத விட இங்க ஒரு பெட்டரான லைஃப் ஸ்டைல் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஷி அடாப்டட் டு திஸ். அண்ட் அகெயின் சின்னவர் உள்ள போயிட்டாததுக்கப்புறம் சிம்பு இஸ் ட்ரைங் டு டேக் ஓவர் த்ரிஷா அப்படிங்கும்போது ஷீ இஸ் பவர்லெஸ் அட் தட் பாயிண்ட். அவளால் அதை தாண்டி வெளியில் போக முடியாது. வெளியில் போனால் அவள் சாவ தான் போகிறா. ஸோ ஷீ இஸ் ஸ்டக் இன் இட்டே தவிர ஷி ஹஸ் நாட் அக்செப்டட் இட். அதை வந்து அவள் எந்த இடத்துலையுமே அக்செப்ட் பண்ணவே எனக்கு காமிச்ச மாதிரி எனக்கு தெரியல. இது ரொம்ப நார்மலாக காட்டுறீங்களே. கமல் வந்து இந்த மாதிரி த்ரிஷாவோட இருக்கிற இன்டிமேட் சீன்ஸ்லாம் ரொம்ப நார்மலைஸ் பண்ணி காட்டுறீங்களே அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னா, கமல் வந்து இந்த படத்தில் ஒரு கேங்ஸ்டர். ஒரு கேங்ஸ்டர் பண்ணுற விஷயம் மற்றது எல்லாமே நார்மலைஸ் பண்ணி தான் இருக்குது. அவன் வந்து கொலை பண்ணுறான், அவன் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான், கையை வெட்டுறான், எல்லாமே பண்ணுறான். அது எல்லாமே நம்ம நார்மலைஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீமாக ஒரு கேங்ஸ்டர் பண்ணனா நமக்கு தப்பாக தெரியல. ஆனால் அந்த கேங்ஸ்டர் வந்து அவன் ஒய்ஃபை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு பின்னாடி போனால் அது வந்து பார்க்கறதுக்கு அகெயின் அது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக தான் இருக்குது. நானே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு அது பார்க்க ரொம்ப ப்ளீஸிங்காக இல்லை, அன்ஈஸியாக தான் இருக்குது. பட் அட் எண்ட் ஆஃப் த டே ஒரு கேங்ஸ்டருங்கிற போது அது அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணுது. அவனை வந்து கேங்ஸ்டருங்கிற இதில் பார்க்கும்போது அவன் வந்து புனிதமான இருக்கணும்ன்ட்டு நமக்கு அவசியம் இல்லைல்ல. அவன் கேரக்டர் அப்படிதான் இருக்குன்னு இந்த படத்தில் எழுதியிருக்காங்க. அது மேபி அந்த ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணியிருக்கும். அண்ட் எனக்கு இந்த படம் வந்து வேற ஒரு படத்தை வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து ரிசம்பிள் பண்ணிட்டே இருந்துச்சு. என்ன படம் அப்படின்னா, மை மேன் விக்ரம் நடிச்ச ஐ. என்ன ஆயிடுச்சுன்னா, இதில் வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இந்த 4 பேர் வந்து கமலை பிட்ரே பண்ணுறாங்க. பட் செகண்ட் ஹாஃப் என்னவா இருக்கும் அப்படின்னா, செகண்ட் ஹாஃப்ல வந்து கமல் இவங்களெல்லாம் தேடி போய் கொல்லுவாங்க அப்படின்ட்டு. மேட்ரு என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 1/2 மணி நேரம் கழிச்சு தான் இன்டர்வலே வந்துச்சு. ஸோ லாஸ்ட் 1 ஹவர் ஆஃப் த ஃபிலிம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஸ்ட்ரெயிட் அப்
கமல் போறாரு, எல்லாரையும் கொல்ல போறாரு, இவ்வளோதான் கதை. அண்ட் ஆல்சோ இந்த கெட்டப்ப வந்து நான் அந்த ரங்கராய சக்திவேலுகிட்டேருந்து கடன் வாங்கி போட்டு வந்தது. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா இதே ட்ரெஸ்ல தான் கமல் டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. இது நெறைய பேருக்கு பிரச்சனையாவும் இருந்துச்சு. நான் பார்த்த விதம் என்னன்னா, இதே ட்ரெஸ்ல டிராவல் பண்ணல. ஒரு பார்ட்ல வந்து பிளாக் போட்டிருந்தாரு, ஒரு பார்ட்ல வந்து கிரே போட்டிருந்தாரு. அண்ட் அவர் வந்து என்ன சொல்றது? இவனுங்களெல்லாம் தேடி புடிச்சு கொல்ல பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல ஓடிட்டு இருக்கும்போது, அவர் அப்ப ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஓடணும்னு யோசிப்பாரா? ஐ மீன் அது பண்ணியிருக்கலாம் டு மேக் த கேரக்டர் ஈவன் பெட்டர். பட் அது மேல அவங்க இன்னும் அந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடல. பட் எனக்கு அது பார்க்கும்போது வேற நெறைய பிரச்சனைங்கிறதுனால இது வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா என் கண்ணுக்கு தெரியல. படத்துல எனக்கு புடிச்ச ரொம்ப நல்ல விஷயம் வந்து என்ன அப்டின்னா, சினிமாட்டோகிராஃபி. ரவி கே சந்திரன் அந்த கிளைமாக்ஸ் கிட்ட வரும்போது மோகோ பாட்ட யூஸ் பண்ணி ஷூட் பண்றது, அந்த டிஃபரெண்ட் கட்ஸ், நெறைய லோ ஆங்கிள் ஷாட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ளீசிங்கா இருந்துச்சு. அண்ட் நான் நெறைய இன்டர்வியூஸ் பார்க்கும்போது, ஐ ரியலி வாண்டட் டு சீ அ ரவி கே சந்திரன் மணிரத்னம் ஃபிலிம் ஆஃப்டர் லாங் டைம். அண்ட் இது வந்து அத சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சான்னு கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. பட் இன்னும் வந்து அந்த கேரக்டர்ஸ வந்து இன்னும் பெட்டரா எழுதியிருக்கலாம். இந்த படத்த எப்படி பெட்டரா ஆக்கியிருக்கலாம் அப்டின்ட்டு என்ட்ட யாரும் கேட்கல. இருந்தாலும் நான் சொல்லுவேன். என்னன்னா, இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து செகண்ட் ஹாஃப்ன்னு மட்டும் இல்ல, மொத்த படத்துலயுமே நம்ம வந்து இத கமல்ஹாசனோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்காம, அமரனோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இந்த கதைய பார்த்திருந்தோம்னா, இன்னும் எனக்கு தெரிஞ்சு படம் பெட்டரா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. இந்த செகண்ட் ஹாஃப்ல என்ன பிரச்சனை ஆயிருச்சுன்னா, இந்த கமல் வந்து ஒவ்வொரு கேரக்டர் கிட்டயா போய் பேசுறது, இந்த ஒரு லென்த்தியான ஒரு சீக்வென்ஸ் இருக்கும். கமல் வந்து நாசர் கிட்ட இன்டராக்ட் பண்ணிட்டே இருக்கிறது, லைக் நாசர் திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருப்பா. ஐ வாண்டட் டு கெயின் பேக் பவர், அதனால தான் நான் இப்படி பண்றேன் அப்படின்ட்டு. அந்த கான்வர்சேஷன்ஸ்ல நம்மளால அந்த கான்வர்சேஷன்ஸ் ரொம்ப நேரம் பார்க்கவே முடியல. ஒரு மாரி எப்படா முடிப்பாங்க அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. ஸோ டயலாக்ஸை எழுதுறத இன்னும் பெட்டரா எழுதியிருக்கலாம். அந்த ஸ்க்ரீனோட ஐ மீன் அந்த சீக்வென்ஸோட டைமிங்ஸை குறைச்சி இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா பண்ணியிருந்தாங்கன்னா, மேபி செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கலாம். மேஜர் சஜஷன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, செகண்ட் ஹாஃப் மட்டும் இல்ல, மொத்த படமுமே இந்த சந்திரா கேரக்டர சுத்தி தான் இருக்கு. சந்திரா கேரக்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். நமக்கு செகண்ட் ஹாஃப்ல தான் சந்திரா வந்து த்ரிஷா கிடையாது, ஐஸ்வர்யா அப்படின்ட்டு நம்மளுக்கு ரிவீல் பண்றாங்க. ஸோ, இப்போ நான் வந்து நெறைய சீன்ஸ் ஐஸ்வர்யா லட்சுமிய சுத்தி நான் செகண்ட் ஹாஃப்ல பார்த்து, அவ என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணா அப்படின்ட்டு அவளோட கேரக்டர பத்தி இன்னும் பெட்டரா தெரிஞ்சிருந்தன்னா, அவங்க 2 பேரும் அத ஃபைனலா மீட் பண்ண போறாங்க அப்படிங்கிற சீக்வென்ஸ நான் பார்க்கும்போது, எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்கா, ஸ்டைஃப்லிங்கா இருந்திருக்கும். பிரச்சனை என்ன ஆயிருச்சுன்னா, இந்த ஐஸ்வர்யா லட்சுமி ரிவீல் பண்ற ஃபேக்டர் எல்லாமே படத்தோட லாஸ்ட் 15 மினிட்ஸ் டூ ஹால்ஃப் அன் ஹவர் இந்த சீக்வென்ஸ்ல தான் இருக்கு. மீதி அந்த செகண்ட் ஹாஃபோட ஒரு சீக்வென்ஸ் எதுவுமே எனக்கு பார்க்கணும்னே இல்ல. இது இங்க தான் போய் முடிய போகுது. எப்படா அந்த பாயிண்ட்டுக்கு போய் முடியும் அப்படிங்கிற மாரி தான் இருந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு சந்திரா கேரக்டருக்கு இன்னும் பெட்டரான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நெறைய இந்த ரிவெஞ்ச் சீக்வென்சஸ்லாம் கட் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு திஸ் ஃபிலிம் வுட் ஹவ் வொர்க்ட் ஃபார் த மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ். மேட்டர் என்னன்னா நெறைய பேருக்கு செக்கச்சிவந்தமானதுமே பிடிக்காது. ஆனா எனக்கு ஆக்சுவலா அந்த படம் புடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த படம் ஒர்க் ஆச்சு. அதே மாரி இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்க்ரீன் பிளே எழுதி இந்த படத்த வொர்க் பண்ணியிருந்தாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த படமும் ஒரு ஒரு செல்லபிள் ப்ராடக்ட்டா இருக்கும். இப்பயுமே இந்த படம் நல்லா தான் இருக்கு. ஓகே பார்க்கலாம். வீட்ல ஒரு ஜாலியான ஒரு வாட்ச், ரொம்ப நான் யோசிக்காம சும்மா ஒரு படம் பார்க்குறேன் அப்டின்னா நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்துருவீங்க. பட் இஃப் யூ வாட்ச் திஸ் மூவி வித் த ஹைப் ஆஃப் கமல்ஹாசன், மணிரத்னம், ரவி கே சந்திரன் அண்ட் ஏ.ஆர். ரஹ்மான், டெஃபினட்டா இந்த படத்த வந்து யூ வுன்ட் லைக் இட். இது எல்லாத்தையுமே நான் மன்னிச்சிருவேன். ஆனா படம் ஃபுல்லா பெரிய பாயோட பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெறைய டிஃப்ரெண்ட்டா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரே இத மோனோட்டோனஸா யூஸ் பண்ணாம நெறைய டிஃப்ரெண்ட் இதா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே எனக்கு வொர்க் ஆச்சு. பட் இந்த விண்வெளி நாயகா பாட்ட ஏன் சார் அங்க போய் போட்டீங்க? யாருமே அத வந்து தியேட்டர்ல எனக்கு தெரிஞ்சு லைக் பண்ண மாரி தெரியல. எல்லாருமே அத தான் பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாறன் மாரி என்னதான் ஒரு அமேசிங்கான பாட்ட இப்ப கார்குழல் கடவையெல்லாம் பயங்கரமான பாட்டு. ஆனா படத்துல உட்காரலன்னு தூக்கி போட்டாங்க. இந்த பாட்ட நீங்க வந்து வெறும் ஹைப் பண்றதுக்கு மட்டும் வச்சுட்டு மேபி டைட்டில் கார்ட் போடும்போது இந்த பாட்ட போட்டிருந்தீங்கன்னா கூட எனக்கு தெரிஞ்சு நெறைய பேருக்கு புடிச்சிருக்கும். சம்மந்தமே இல்லாம அவர் வந்து வயல்வெளியிலேருந்து எந்திரிக்கும்போது விண்வெளி நாயகான்னு போட்றீங்க. அது யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகுமான்னு தெர்ல. நெறைய பேர் அத பார்த்து சிரிச்சாங்க. அண்ட் ஆல்சோ அகைன் இங்க பிரச்சனை என்னன்னா, அந்த பாட்டுக்கான ஹைப் வந்து ஜாஸ்தியாச்சு. ஸ்ருதி பாடுனதுக்கப்புறம், ட்ரெய்லர்ல அந்த வாய்ஸ் வந்ததுக்கப்புறம், அந்த பாட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பீக்குமே இங்க இருந்துச்சு. அத வந்து நீங்க அப்படி ஒரு பாயிண்ட்ல யூஸ் பண்ணும்போது, டெஃபினட்டா யாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணல. அண்ட் தட் இஸ் த லாஸ்ட் ஃப்ரேம் ஆஃப் த ஃபிலிம். பீப்பிள் ஆர் கோயிங் டூ வாக் அவுட் ஆஃப் த தியேட்டர் வித் தட் ஃப்ரேம். அப்போ வந்து நீங்க இப்படி ஒரு பிளண்டரான யூஸ் ஆஃப் மியூசிக் பண்ணது வந்து எனக்கு ஒரு ஃபேனா புடிக்கல. பட் அகைன் என்னால பெருசா கிரிட்டிசிசம் பண்ண முடியாது. யூ கைஸ் நோ பெட்டர். பட் அகைன் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம்.